ஆயுஷ் டிவி உறவுகளுக்கு ஆத்ம வணக்கம். அடியார்க்கெல்லாம் அடியவன் உங்கள் இனியவன் இளம்பரதி பேசுகிறேன். இன்று நாம் கற்க இருக்கும் ஆசனம் பத்மாசனம். பத்மம் என்றால் தாமரை என்று பொருள். ஒரு தாமரை மலர் போல் இந்த ஆசன நிலை இருப்பதால் இதற்கு பத்மாசனம் என்ற பெயர் வந்தது. ஆசனங்களின் தாய் என்று இந்த பத்மாசனத்தை வர்ணிப்பார்கள். இந்த பத்மாசனத்தினுடைய பயன்கள்: மூளை சுறுசுறுப்படைகிறது, முதுகுத்தண்டு பலம் பெறுகிறது, உடல் முழுவதும் சுறுசுறுப்படைகிறது. இந்த அற்புதமான பத்மாசனத்தை எப்படி கற்பது என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். பத்மாசனம் கற்பதற்கு முன்பாக அர்த்த பத்மாசனத்தை எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முதலில் தண்டாசனம் கொள்ள வேண்டும். இப்படி தண்டாசனம் கொள்ள வேண்டும். அடுத்தது அர்த்த பத்மாசனம், அதாவது இடது காலை மடித்து வலது கால் தொடைக்கு கீழே வைத்துவிட்டு வலது காலை தூக்கி இடது தொடையின் மீது வைத்து அமர்வதுதான் இது ஷின் முத்திரை. இப்படி அமர்வதுதான் அர்த்த பத்மாசனம், பாதி பத்மாசன நிலை. பத்மாசனத்தில் கிடைக்கக்கூடிய பயன்கள் பாதி இதிலும் கிடைக்கும். இப்படி கால்களை மாற்றியும், அதாவது இந்த காலை மாற்றியும் இப்படி செய்யலாம். இதுவும் அர்த்த பத்மாசனம் தான். இப்போது இதை பத்மாசனமாக எப்படி மாற்றுவது? கீழே இருக்கும் காலை எடுத்து, இப்போது இரண்டு கால்களும் தொடைக்கு மேலே இருக்கிறது. இதுதான் பத்மாசன நிலை. கண்களை மூடி இயல்பான சுவாசத்தை கவனிக்க வேண்டும். இதுதான் பத்மாசனம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் வஜ்ராசனம் என்ற ஒரு சிறப்பான ஆசனத்தை கற்கலாம். நன்றி, வணக்கம்.